Hi friends, I'm R.Prasanna, professional photographer and photo mentor. Welcome to our YouTube channel. So நம்ம இப்போதான் அந்த gimbal வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு 2 days நான் சும்மா ஷூட் பண்ணி பார்த்தது வச்சு ஒரு சின்ன அன்பாக்சிங் பண்ணிருக்கோம் உங்களுக்காக. மெயினாக வந்து கிம்பல்ங்கிறது எதுக்கு? நம்ம கிம்பல்ங்கிறது வந்து ஏதோ புதுசாக வந்து ஒரு கான்செப்ட் கிடையாது. இது வந்து பல நூறு வருஷமாக வந்து நம்ம ஷிப்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் அந்த கிம்பல்ங்கிறது. ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஷேக் இருக்கும் நிறைய, அந்த வாட்டரோட ஷேக். ஸோ அதில் வந்து அந்த ஸ்டவ் இதெல்லாம் குக்கிங்க்கெலாம் வந்து கிம்பல் பேஸ்டு இதுதான் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பல வருஷமாக இருக்குது. இமேஜிங் டிவைஸஸ்க்கு நம்ம கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இமேஜிங் டிவைஸ்னு வரும்போது நம்ம ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு இமேஜிங் டிவைஸ் தான் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபோனுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு வைக்கிறது தான் ஒரு ஃபோன். மேக்ஸிமம் வந்து ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒரு மெசேஜ் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். பட் இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஒரு இமேஜிங் டிவைஸ் மாதிரி ஆகிடுச்சு ஃபோன். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கையில் வச்சு ஷூட் பண்ணும்போது சின்ன சின்ன ஷேக்கு இதெல்லாம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த கிம்பல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம MOZA Mini-S இந்த கிம்பலோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தி வீடியோ வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து நம்ம கையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஒரு கிம்பல் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலைனா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் மோசாவோட ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அந்த குட்ஸ் அண்ட் மோசாவோட ஆப் இருக்குது. அந்த ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஆப் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த MOZA மினி கிம்பலை. ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து நீங்கள் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிம்பலை வந்து ஒரு ½ அன் ஹவர் to 1 hour வந்து நல்லா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே சார்ஜ் ஆகிடும். ஒரு 1 hourலேயே மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிடுன்னு வச்சிங்களேன். சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதையே வந்து நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு கிம்பல் வாங்கினோன்னே மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து இதோட பேலன்சிங். கரெக்டான ஒரு பேலன்சிங் பண்ணலன்னா கிம்பல் வந்து சீக்கிரம் வீணாக போய்டும். ஏன்னா மோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த பேலன்சிங் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் மோட்டர்ஸில் வந்து அந்த வெயிட்டு. சரியாக பேலன்சிங் பண்ணாமல் என்ன பண்ணுவோம், நிறைய பேருக்கு வந்து கிம்பலில் ப்ராப்ளம் வருது பார்த்தா அந்த மோட்டர்ஸில் வந்து ப்ராப்ளம் வரும். இதனால அந்த பேலன்சிங் வந்து நம்ம சரியாக பண்ணாததால். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, இது இந்த கிம்பலுக்கு வந்து தேவையில்லை, ஆட்டோவாக இதை வந்து பண்ணிவிடுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு சேஃபர் சைடுக்கு எப்பயுமே வந்து ஒரு சின்ன கேலிப்ரேஷன் வந்து பண்ணிவிடுவேன். இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கிம்பல் வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஃபோன் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு கிம்பல் வச்சுட்டு மோசாவோட ஆப் இருக்குது. ஸோ ஆப்பில் போய் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இதை கேலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ மோசாவோட ஆப் இருக்குது. ஆப்பில் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூடூத்தில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆப் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிம்பலையும் ஃபோனையும் கனெக்ட் பண்ணுறோம் முதல்ல. ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம கேலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிம்பல் வந்து ஃபஸ்ட்டு கேலிப்ரேட் பண்ணுறோம். கேலிப்ரேஷன் கொடுத்தோம்னா அப்நார்மல் டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் கேலிப்ரேட் பண்ண சொல்லுது. பட் இருந்தாலும் எனக்கு சேஃப்டிக்கு நான் வந்து எப்பயுமே கேலிப்ரேட் பண்ணிவிடுவேன், கன்ஃபார்ம். ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் இருக்கணும் கிம்பல். எப்பயுமே வந்து ஒரு ஃப்ளாட் இல்லாத சர்ஃபேஸில் வச்சுருக்காதீங்க கிம்பலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டார்ட் கேலிப்ரேஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேலிப்ரேட் ஆகுது. ஸோ கேலிப்ரேஷனில் உங்களுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று கைடட் கேலிப்ரேஷன், மேனுவல் கேலிப்ரேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கேலிப்ரேட் பண்ணுறது. இன்னொரு இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டான டிகிரிஸில் வச்சு. பட் இப்போது வந்து நம்ம குவிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெகுலரான ஒரு ஆட்டோ கேலிப்ரேஷன் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ நான் ஃபோனை மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த ஆன் ஆஃப் பட்டனை போய்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கிம்பல் வந்து பொசிஷன் வந்துடும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஷூட் பண்ணலாம். கிம்பலோட மூவ்மெண்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க, ஜாய்ஸ்டிக் மாதிரி. ஸோ கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது தான். உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஒன்று ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக்கு, பேட்ரி வந்து சார்ஜ் இண்டிகேட்டர் இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆன் ஆஃப் பட்டன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைடுக்கு வந்து ஒரு வைடு டு டெலி போகிறதுக்கான ஒரு பவர் ஜோன் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். லேஸாக வந்து திருப்பி கூட காட்டுறேன் உங்கள் கிம்பல் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வைடு டெலி பட்டனு, இது ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சார்ஜிங் யூனிட், சார்ஜருக்கான USB-C சார்ஜருக்கான ஒரு இது வந்து லாக். இதை வந்து எடுத்திங்கன்னா அந்த கிம்பல் வந்து டபக்குன்னு வந்து கீழே வந்து வந்துடும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது பட்டன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பட்டன். ஆக்சுவலாக ஒரு பொசிஷனில் வந்து கிம்பல் வச்சு உங்களுக்கு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக அது லாக் பண்ணணும், மூவ் ஆகாமல் இருக்கணும்னா இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
இதை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா ரெக்கார்ட் பட்டன், சென்டரில் இருக்க ரெக்கார்ட் பட்டன். ஸோ இந்த பட்டன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா உங்கள் மெனு, அதாவது என்ன ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பட்டன் வந்து இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா அந்த ரோல் ஃபாலோ மோடு. ஸோ இந்த பட்டனை வந்து இப்போ நீங்கள் ட்ரிபிள் கிளிக் பண்ணால் அந்த இன்செப்ஷனில் வர மாதிரி அந்த அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே போகுது, அப்படியே கேமரா வந்து அந்த கிம்பல் வந்து எடுத்துகிட்டு போகுது. இதே நம்ம இப்போ டபுள் கிளிக் பண்ணோம்னா ஸ்போர்ட்ஸ் மோட், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் நீங்கள் ஷூட் பண்ணும்போது கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபாலோ ஃபோக்கஸு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளே மோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பி மாதிரி. என்ன ஃபுட்டேஜ் எடுத்துருக்கீங்களோ அது வந்து அதில் வந்துடுது. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெனு வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷேக் இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த மோடு. அதே மாதிரி வீடியோவில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டைம் லேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஹைப்பர் லேப்ஸ்னு சொல்ல மோஷனல் டைம் லேப்ஸு, ஹை ஃப்ரேம் ரேட், அதாவது ஸ்லோமோ வீடியோஸு, இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதில். இது வந்து பார்த்தா ஃபோட்டோக்கு கொஞ்சம் யூனிக்கான ஆங்கிள்ஸ் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம இது வந்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல் மோட்னு ஒன்று இருக்குது. ப்ரொஃபஷ்னல் மோடுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர், காம்பன்சேஷன், ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாமே வந்து வந்தது. இது வந்து ஹை ஃப்ரேம் ரேட்டில் ஒர்க் ஆகலை, இது வந்து உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகுது 1080pயில். இது பார்த்தீங்கன்னா கிரிட்டு, என்ன மாதிரி கிரிட்டு யூஸ் பண்ணுறீங்க, காம்போசிஷனுக்கு அந்த மாதிரி கோல்டன் ரேஷியோ வேணுமா, அந்த மாதிரி ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னால் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கிரிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நிறைய கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஷூட் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு கிம்பலுங்கிறது எடுத்தோன்னே நம்ம வந்து ஷூட் பண்ணுறது கஷ்டம். ஸோ கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் வேணும். இந்த ஃபில்டர்ஸில் வந்து M1, M2, M3, M4 எல்லாம் கலர் இன்வெர்ட், ND ஃபில்டர். மொபைல்லேருந்து ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுங்கள், கிம்பல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து இதுக்காக ப்ளூடூத்தில் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. ஃபோக்கஸ் இன்ஃபினிட்டியில் இருக்க ஃபோக்கஸ், இப்போது அந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். கண்டினியூஸ் வீடியோனா கண்டினியூஸ் வீடியோ, கண்டினியூஸ் பிக்சர், கண்டினியூஸ் ஃபோட்டோஸ்க்கு கண்டினியூஸாக ஃபோக்கஸிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆட்டோ இன்ஃபினிட்டிங்கில் நீங்கள் ஸ்கை எடுக்கிறீங்க, ஒரு நைட் ஷாட்டு, ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிலாம் ஷூட் பண்ணால் நீங்கள் கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டியில் தான் வச்சு ஆகணும். மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் லைவ். இது இல்லாமல் பார்த்தா உங்களுக்கு இந்த கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு மாற்றணும்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோக்கஸ் வந்து அப்படியே நல்லா ட்ராக் ஆகும் உங்களுக்கு ஃபோக்கஸிங்க. இந்த பட்டனை அங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது மேலே அதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ரேட் வந்து 1080p 30 frames per second. அதே மாதிரி 4K வந்து இது 4K 30 frames, 720p அதுவும் வந்து 30 frames. 720pலேயே உங்களுக்கு வந்து 120 frames இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்லா ஸ்லோ மோஷன்லாம் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில சாம்பிள் ஃபுட்டேஜும் உங்களை காட்டுறேன் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.